தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு கொடுங்கள் கொடுக்கப்படும். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு கொடுங்கள் கொடுக்கப்படும். லூக்கா 6 அதிகாரம் 38 வசனத்திலே ஆண்டவராகி இயேசு தம்முடைய மலை பிரசங்கத்திலே சொன்ன காரியங்களை இங்கே நம்ம பார்க்கிறோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அலைந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். லேலுயா. கொடுக்குற காரியங்களை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறார். எந்த அளவில் நீங்கள் அளக்கிறீங்களோ அந்த அளவுனால தான் உங்களுக்கும் அளக்கப்படும். அப்பொழுது என்ற வார்த்தை கண்டிஷன், நிபந்தனைன்னு அர்த்தம். கொடுங்கள் அப்பொழுது என்று சொல்கிறார். அப்பொழுதுன்னா ஒரு கண்டிஷன், அது ஒரு நிபந்தனை. எல்லா ஆசீர்வாதமும் நிபந்தனையின் அடிப்படை தான் இருக்குது. லேலுயா. 2 காசு ஏழை விதைவை போடும்போது அதைத்தான் ஆண்டவர் பார்க்குறாரு. பணக்காரங்க நிறையா போட்டாங்க, அதை கர்த்தர் பார்த்துருப்பார். அதை விட அதிகமாக இந்த அம்மா 2 காசை தான் பார்க்குறாரு. ஏன்னா மனுஷை பார்க்குறாரு. நாளைக்கு அந்த அம்மாவுக்கு இருக்கிற ஜீவனத்துக்கு அவ்வளோதான் இருக்குது. விதவன் சொல்லும் போது புருஷன் கிடையாது, ஆதரவற்ற அனாதி. அந்த 2 காசை அப்படியே தேவாலயத்துக்கு போட்டான்னு சொல்லும்போது அந்த இருதயத்தை பார்க்குறாரு. உங்களை விட அதிகமாக அந்த அம்மா போட்டான்னு பாராட்டுறாரு. இன்ன வரைக்கும் நம்ம அந்த அம்மாவை சொல்கிறோம். ஆகவே தொகை அல்ல, இருதயத்தை பார்க்கிறார். கொடுங்கள்னு சொல்லும்போது அந்த தன்மையை பார்க்குறார், அந்த எண்ணத்தை பார்க்குறார், குணத்தை பார்க்குறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் காணிக்கை தசமபாகம் என்றெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அது புதிய ஏற்பாட்டில் எல்லாமே ஊழியங்கள்லாம் மாற்றப்படுறதுனால இந்த தசமபாக என்ற வார்த்தையும் மாற்றப்படுது, காணிக்கை என்ற மாற்றமும் மாற்றப்பட்டு தர்ம ஊழியம், தர்ம சேவை என்று மாற்றி அமைக்கப்படுகிறது புதிய ஏற்பாட்டில். 2 கொரிந்தியர் 8 அதிகாரத்தை எடுங்க. 4 வசனம் பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்துடைய பங்கையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டாங்க. இந்த ஊழியத்தை உபகாரம் சொல்லி தர்ம ஊழியம் பங்கு என்று இங்கே புதிய ஏற்பாட்டில் சொன்னதாக பவுல் சொல்கிறத கேவனிங்க. ஆனால் இயேசு மத்தேயு 23:23 தசமபாகத்தை பற்றி சீசர்களுக்கு சொல்லும் போது சீரகம் முதற்கொண்டு தசமபாகம் வாங்குகிறாங்க, ஆனால் நீதி நியாயத்தை விட்டுட்டாங்க. ஆனால் அதையும் செய்யணும், இதையும் விட்டு விடாது இருக்க வேண்டுமே என்று சொன்னார். தசமபாகத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க என்று தான் சொன்னார். ஏன்னா அது பழைய ஏற்பாட்டு முறை இல்லை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறணும். அது ஆதியாகமும் 14 அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கு என்ற உன்னதமான தேவ ஊழியக்காரன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். அந்த ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன செய்தான்? தசமபாகம் கொடுத்தானே போட்டிருக்கு. அந்த மெல்கிசேதேக்கு ஊழியக்காரன் தான் புதிய ஏற்பாட்டினுடைய மெல்கிசேதேக்குள்ள ஊழியம். எபிரேயர் 7 அதிகாரத்தில் போட்டிருக்கு. அந்த மெல்கிசேதேக்கு தேவகுமாரனுக்கு ஒப்பனையாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அதில் எபிரேயர் 7 அதிகாரம் 3 வசனம் பாருங்கள். அந்த மெல்கிசேதேக்குடைய தகப்பனும் தாயும் வம்ச வரலாறே இல்லாதவன்,
இவனுடைய நாட்களில் துவக்கமும் ஜீவன் முடிவுன்னா செத்து போகிறது என்ற ஒரு நிகழ்வு கூட தெரியாமல் பாயிண்ட் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் இருக்கிறான். அதனால் அது நிழல், இயேசு நிஜம். இயேசு எப்படி இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறார், இதுக்கு என்ன ஆதாரம் என்று யூதர்கள் கேட்கக்கூடாது. கேட்டாலும் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக ஆபிரகாமையே இங்கே உதாரணமாக சொல்லியிருக்கு. அவனே தசமபாகம் கொடுத்தான், அவனையே ஆசீர்வதித்தான் மெல்கிசேதேக்கு. மெல்கிசேதேக்கு என்பது சமாதானத்தின் ராஜா என்று அர்த்தம் இருக்குன்னு அங்கே போட்டிருக்கு. அவன் இவேண்டு அவனை சொல்கிறதுனால அவன் மனுஷன்தான், இயேசு அல்ல, பரிசுத்த ஆவியானவரும் இல்லை, அப்படி சிலர் சொல்கிறாங்க. அது தவறு. அவன் இவேண்டு சொல்கிறதுனால அது ஒரு மனுஷன்தான், ஆனால் அவனுடைய வரலாறு தெரியல. இப்போ உதாரணமாக மரியாள் அம்மா இறந்தது உண்மை தானே, ஆனால் வரலாறு இருக்கா? இல்லை. யோசேப்பு இறந்தது உண்மைதான், வரலாறு இருக்கா? இல்லை. ரொம்ப பேருக்கு வரலாறு இல்லை, அதனால அது இல்லைன்னு ஆகிருமா? செத்தது உண்மை தானே, வரலாறு தானே இல்லை. அதுபோல் அவங்க பிறந்தது உண்மை, செத்தது உண்மை. மெல்கிசேதேக்கு வரலாறு இல்லை. ஏன் அந்த மறைக்கப்பட்டிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். மரியாள் வயிற்றில் இயேசு பிறக்கிறதுக்கு முந்தையே அவர் இருந்திருக்கிறார். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதனால் அவருடைய மாம்ச தொடக்கத்தை வச்சு, மாம்ச முடிவை வச்சு அவர் எதிர்பார்க்க முடியாது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். எப்போ ஆதினா எப்போன்னு சொல்ல முடியாது. அது முடிய போகுதா? அது முடியவும் முடியாது. அதனால துவக்கமும் முடிவு இல்லாமல் அந்த வரலாறு இருக்கிறதுனால இயேசுக்கு ஒப்பானவனா அவன் இருக்கான்னு சொல்லி அங்கே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அந்த தசமபாகம் என்ற காணிக்க நியாயப்பிரமாணத்தினால் உண்டானதில்லை, மோசையினால் உண்டானதல்ல, பழைய ஏற்பாட்டில் உள்ள முறைகளில் உண்டானதல்ல. இதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே அங்கே ஆதியிலேயே தசமபாகம் என்ற காரியத்தை ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்டதை இயேசு அந்த மெல்கிசேதேக்கு முறையில் இருப்பதனால எனக்கும் என்னை சேர்ந்த ஊழியர்களுக்கும் அது உண்டாகுது என்ற முறையில் தான் அதுவும் விடாதிருக்க வேண்டுமேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனால் ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த வார்த்தையை கையாளாகாமல் பயன்படுத்தாமல், அப்படி பயன்படுத்தினா இவனும் பழைய ஏற்பாட்டுக்கார முறையில் தான் வந்துடுவானோன்னு யூதர்கள் ஒருவேளை நினைப்பாங்களே என்பதற்காக அந்த காணிக்கையும் தசமபாகத்தையும் தர்ம காரியம், தர்ம ஊழியம் என்று, பங்கு என்று, உபகாரம் என்று, இன்னும் சொன்னால் எங்களுக்கு பிழைப்புக்குரிய சம்பளம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அதாவது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 13-14 பவுல் சொல்லும் போது, பழைய ஏற்பாட்டில் ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்க, தேவாலயத்துக்குரியவங்க என்ன தேங்காய் பழம் என்ன வைக்கிறாங்களோ எல்லா பொருளும் அவங்க பூசாரிக்கு தான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க தான் அதை பூசிப்பாங்க, அவங்களுக்கு தான் அது சொந்தம். பலிபீடத்தை அடுத்து அங்கே பணிவிடை செய்கிற ஊழியக்காரங்க பலிபீடத்தில் என்னென்ன படைக்கிறானோ, அதாவது பழைய ஏற்பாட்டை பற்றி பவுல் சொல்கிறான். பழைய ஏற்பாட்டில் என்னென்ன பலி செலுத்துகிறாங்களோ, அங்கங்கே என்ன பலிபீடத்தில் வைக்கிறாங்களோ, அது எல்லாம் அந்த பூசாரிகளுக்கு தான், அந்த ஆசாரிகளுக்கு தான். அது உங்களுக்கு தெரியும்ல. அதுபோல் அந்தபடினா அது மாதிரி அது கிடையாது. அது மாதிரி சுவிசேஷம் சொல்கிறது புதிய ஏற்பாட்டு ஊழியம் வந்துடுது. பழைய ஏற்பாட்டில் வந்து மோசையின் ஆகமங்கள் தான். சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இல்லை. சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆலோசனை இல்லை, கட்டளை. கட்டளை உபதேசம் எப்படி கட்டளையோ அதுபோல் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு, அவருடைய சேவகமார்களுக்கு, அவருக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற
இன்னும் சொல்லப்போனால் சுவிசேஷத்தை அறிவிக்கிற புதிய ஏற்பாட்டு ஊழியர்களுக்கு அந்த காணிக்க அவங்களுக்கு கொடுக்குற பங்கு சம்பளமாகும், பிழைப்புக்காக இங்கே போட்டிருக்கு. அது ஆண்டவரே கட்டளையிட்டிருக்கிறார். அந்த கட்டளையை அறிந்தவனும் உண்டு, அறியாதவனும் உண்டு. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனும் உண்டு, கீழ்ப்படியாதவனும் உண்டு. ஆகவே அதை தர்ம ஊழியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் பாருங்க, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் பாருங்க. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலம் உள்ளதாகவும் அது இருக்கு. அப்புறம் அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டதற்கு நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாயிருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு இந்த காணிக்கை பற்றி தான் அந்த வசனம் சொல்லியிருக்கு. இது ரொம்ப பேர் வீட்டில் போடுவாங்க. தேவன் சொல்லி முடியாத ஈவுக்காக சோத்திரம்னா எதுக்கு அந்த ஈவு என்னன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆகவே கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி நில பிரச்சனைக்காக என்கிட்ட ஜெபிச்சுட்டு போனாங்க. ஊரே எதிர்ப்பு, எதிரிகள் அதிகரிக்கிறாங்க, பொறாமையினாலே நெருக்கிறாங்க. இங்கே அந்த சகோதரி ரொம்ப உருக்கத்தோடு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. தேவாலயத்துக்குன்னு கட்டுமான பணிக்காக ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. அது யாருக்கும் சொல்லாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லி நானும் இல்லாத நேரத்தில் மலர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. யாருக்கும் தெரிய வேணாம். அப்படி உள்ள சகோதரியும் உண்டு இல்லை. அதுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணேன், ஃபோன்லேயே ஜெபித்தேன். அடுத்து என்ன என் காதுக்கு செய்தி வருதுன்னா, அற்புதமான விடுதலை, அருமையான ஒரு விடுதலை, ஆச்சரியமாக எங்கள் புத்திக்கு எட்டாத ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்தார், நல்ல செய்தின்னு சொல்லி என் காதுக்கு வந்துச்சு. அதான் போட்டிருக்கு, அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே அவங்க மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க துதிக்க உலக பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்பட ஆவிக்குரிய வகையில் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஈவு தான் சொல்லி முடியாத ஈவு. அதுதான் தேவனுக்கு புதிய ஏற்பாட்டில் உள்ள தர்ம ஊழியம், அவங்களுடைய ஊழியக்காரங்களுடைய பங்கு. பணிவிடைன்னா அது ஒரு சபை. அன்னைக்கு உள்ள காலங்களில் பெரிய தேவாலயமெல்லாம் யாரும் கட்டலை, வீடுகள் தோறும் தேவனை ஆராதித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான், ஒரு 10 பேர் கூடி ஆராதிப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ உள்ள காலத்தில் அதே ஊழியமே கொஞ்சம் மாற்றப்பட்டு தேவாலயம், ஊசி கோயில், பெரிய பெரிய கோயிலெல்லாம் இப்போ ஜெப ஆலயங்கள் யூதர்களுக்கு மாதிரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் அதில் உடன்பட்டவங்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய வகையில் நம்ம அதிலிருந்து அப்போஸ்தல ஊழியத்துக்கு வந்ததுனால வீடுகள் தோறும் இது கூட மேல் வீடு ஜெப வீடு தான். அந்த மேல் வீடு ஜெப வீடே நல்லா செய்து ஹீட் இல்லாமல் உஷ்ணம் இல்லாமல் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் செய்தி கேட்குற மாதிரி, இன்னும் தேவனுடைய வார்த்தைகளை இன்னும் ஒரு 1 மணி நேரம் கர்த்தர் ஆராதிக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதான், மற்றபடி அது கட்டாயமோ அவசியமே இல்லை. அப்படி இருந்தால் தான் கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்படிலாம் கிடையாது. ஒருத்தன் சொன்னான்னா, சென்னையில் 20 கோடிக்கு இடம் வாங்கணும், கர்த்தர் சொல்லிட்டாராம். 20 கோடிக்கு இடம் வாங்கணும், கடவுள் சொல்லிட்டாரு, எல்லோரும் காணிக்க கொடுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா, அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆள் முட்டு கொடுத்து என்கிட்டயே கர்த்தர் பேசிட்டாரு, டிக்கெட்டு கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு சீட்டுக்கு இவ்வளவு 1000, இத்தனை 1000 டிக்கெட் வாங்கி உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒரு
அவனுக்கு எவ்வளவு காணிக்காண்டு பேரில் எவ்வளோ லஞ்சம் கொடுத்தானோன்னு தெரியல. அவன் முட்டு கொடுத்து அவன் இவ்வளவு ரூபா வேணும் அப்படி இப்படி நம்ம சொல்ல வரல. அது தப்பு. கடவுள் பேரால் வசூல் பண்ணுறது தவறு. கோயில் சொத்து கொலநாசம்னு ஒரு பழமொழி இருக்குது. கோயில் சொத்து கோயில் பேரை சொல்லி ஒரு கொள்ளையடிக்கிறான்னா கொலநாசம். நீ கேளு, உன் ஊழியத்துக்கு கேளு, நான் தப்புன்னு சொல்லலை. 5 மீனை 500 ரூபாயா, 2 மீன் 2 லட்சமா, 2000 ரூபாயா, ஒருத்தன் இதை வச்சு காணிக்க கேட்குறாயா, பிழப்பு நடத்துகிறான். அப்படியெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. அதான் கோயில் சொத்து கொலநாசம். அது விளங்காது. கடவுள் பேரால் ஒருத்தன் பயமுறுத்தி ஜனங்களுக்கு இப்படி நீ 1000 ரூபா கொடுத்தா 10,000 கொடுப்பார், 10,000 கொடுத்தா 1 லட்சம் கொடுப்பார்னு ஏமாற்றி அப்படி பிழைக்கணும்னு தேவையில்லை. அது கள்ள ஊழியக்காரன், அவன் பிழைப்புக்காக உள்ளவன். உங்கள் ஊழியக்காரன் நான் அப்படியேப்பட்டவனா? அப்படி உங்களுக்கு மத்தியில் இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இப்போ இந்த கோயிலுக்காக தான் இதையும் கேட்குறேன். இல்லாட்டினா காணிக்க பிரசங்கத்தை நான் என்றைக்குமே பண்ணுறதில்லை, தசம்பாகம் என்றைக்குமே பண்ணுறதில்லை. எப்போயாவது அந்த சத்தியம் தெரிகிறதுக்காக உங்களுக்கு நான் மின்னாமூச்சி மாதிரி இப்போ சொல்லிட்டு போகிறேனே தவிர, இந்த யூடியூப்பு பார்க்குற சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும், அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதை விட மேலான தேவ சத்தியங்கள், தேவ வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல அது ஏன் ஆசைப்படுறேன். லேலுயா. ஆகவே புதிய ஏற்பாட்டில் உள்ள அந்த ஊழியம், காணிக்க, தசமபாகம், பணம் என்ற காரியமெல்லாம் தர்ம ஊழியமாக, சகாயமாக, பிழைப்பாக, சம்பளமாக ஊழியர்களுக்கு கருதப்படுகிறது என்றது தேவனுடைய கட்டளை என்ற காரியத்தை உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். 1. ரெண்டாவது விருப்பம் உள்ளது போல அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. 2 கொரிந்தியர் 8:9 படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த வசனத்தை செழிப்பு உபதேசம் உள்ளவங்க தவறாக திரித்து சொல்லுவாங்க. இதில் உண்மையான ஒரு காரியம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துடைய கிருபையை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. என்ன கிருபைனா, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே. இங்கே பாருங்கள், ஒரே இயேசு ஐஸ்வர்யவானாக இருக்கார், தரித்திரனாகவும் இருக்கார். 2 காரியம் இருக்கிறது கேவனிங்க. அந்த இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவானாக இருக்கிறதுக்கு எப்படி தரித்திரனானாரே, அது எப்படின்னு கேட்டால் 2 பக்கம் இருக்கு அவருக்கு. ஒரு பக்கம் ஐஸ்வர்யவானாக இருக்கார், ஒரு பக்கம் தரித்திரனானார். அந்த ஒரு பக்கம் ஐஸ்வர்யம், இதே பவுல் சொல்கிறான், கிருபையின் ஐஸ்வர்யம், மேன்மையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம், விசுவாசத்தில் ஐஸ்வர்யம், நற்கிரிகளில் ஐஸ்வர்யம், அதெல்லாம் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அந்த வகையில் இயேசு ஐஸ்வர்யவானா ஒரு பக்கம் இருக்கிறாரு, மறுபக்கம் ஏழையானார். அதான் தரித்திரம். ஏழை மரியாள் அம்மாவை ஒரு பணக்கார வீட்டில் அவர் பிறக்கலை, ஒரு அரண்மனையில் பிறக்கலை. அவர் நினச்சிருந்தா கோழி சிவரன் குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். ஏழ்மையை தெரிந்து கொண்டார், தாழ்மையை தெரிந்து கொண்டார். ஒரு புறா குஞ்சியை அந்த அம்மா பலி செலுத்துகிற அளவில் ஒரு ஏழையாக இருந்தாங்க. அந்த வகையில் அவர் தரித்திரரானார். அதான் பவுல் இங்கே என்ன சொல்கிறான், அவர் ஆவிக்குரிய வகையிலே ஐஸ்வர்யவானாக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, உலக பிரகாரமாக அவருடைய ஏழ்மையினாலே நீங்கள் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் உலக தரித்திரராக ஆனாரே. அப்படி புரிஞ்சுக்குங்க. லேலுயா. நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படினா உலக பிரகாரமான ஐஸ்வர்யவான்கள் அல்ல. நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன், லெட்டின் பாத்ரூம் முழுவதும் தங்கமாக வச்சுருக்கான் சவுதி அரேபியா நாட்டில். லெட்டின்னு அந்த கோப்பை எல்லாம் தங்கம், பல்லெல்லாம் தங்கமாக வச்சுருக்கான் ஒருத்தன், முடியெல்லாம் தங்கமாக வந்து செயின் தொங்குது. இப்படியெல்லாம் இருக்கா ஐயா?
இது ஒரு மேன்மையா, இது ஒரு ஆசீர்வாதமா? அதனால் அவன் பணக்காரன் ஆக முடியுமா? ஐஸ்வர்வான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார். எதுக்கு? ஐஸ்வர்வான்கள் பரலோகத்துக்கு போகிறது அரிதுன்னு சொன்னார். எப்படி இப்படித்தானே? ஆகவே உலக பிரகாரமாக ஐஸ்வர்வான்களாக நீங்கள் ஆவதற்கல்ல, ஆவிக்குரிய ஐஸ்வர்வான்களாக மாறுவதற்கு. ஆவிக்குரிய ஐஸ்வர்வான் என்ன? கிருபை, இரக்கம், மேன்மை, விசுவாசமாகிய அந்த ஐஸ்வர்யம், நற்கிரிகளில் ஐஸ்வர்வான்களாவது. இதுதானே பவுல் சொல்கிறான். அதே பவுல் தானே அதை சொல்கிறான். அப்போ அதைத்தானே அவன் சொல்லியிருக்கான். ஆகவே ஆவிக்குரிய ஐஸ்வர்வான்களாக கிறிஸ்தவர்கள் மாறுவதற்காக உலக பிரகாரமாக இயேசு தரித்திரரானார் என்ற அந்த ஒரு ரகசியத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 20ஆம் வசனம் அதிலேயே பாருங்க. எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும். அது மிகுதியானன்னா ரொம்ப பணம் சேர்ந்துருச்சு போல் இருக்கு. மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது. இங்கே பாருங்க, பாஸ்டர் கோயில் பணத்தை வாங்கி இப்படி செஞ்சிட்டாரு, இந்த அவர் சொந்த செலவுக்கு பண்ணிட்டாரு, இந்த அவர் சொந்தமாக லேண்டு வாங்கிட்டாரு, இந்த அங்கே இடம் வாங்கி போட்டார் அவர் பேரில், கோயில் பணத்தை இப்படி ஆக்கிட்டாருன்னு எவனும் குறை சொல்லாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையாக இந்த விஷயத்தில் இருக்கிறோம். எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குருவார், நீங்கள் போனங்கடாண்டு அப்படி சொல்லாமல் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம். அதுதான் ட்ரஸ்ட்டு. புரிஞ்சிக்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா ட்ரஸ்ட்டு வச்சுருக்க டூலைட் மினிஸ்ட்ரி ட்ரஸ்ட்டுன்னு ஏன் இருக்குன்னா அது அரசாங்க வரவு செலவு பதிவு. அது வருஷம் முழுவதும் உள்ள வரவு செலவு. இப்போ காணிக்கையெல்லாம் நோட்டில் எழுதுகிறேன். இப்போ அங்கே காணிக்கை போடுறீங்களே, இதெல்லாம் எண்ணிக்கைக்கு உட்பட்டு டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் காணிக்கை வரவாக போகும். நம்ம கோயில் கரண்ட்டுக்கு கட்டுறோம், செலவு பண்ணுறோம், கோயில் பராமரிப்பு செய்கிறோம், இதெல்லாம் செலவாக வரும். ரெண்டையும் கொடுத்து தான் ஆடிட்டிங்னு செய்கிறோம். அதுக்கு ஒரு ஆடிட்டர் உண்டு, அவங்களுக்கு ஒரு பீஸ் கொடுக்க போகிறோம். அவங்க முறையாக அதை அரசாங்க ரீதியில் செய்து முத்திரை வச்சு குத்துருவாங்க. அது 1 வருஷத்துக்கு செல்லும். அடுத்த வருஷம் மறுபடியும் கண்டினியூ பண்ணணும். இப்போ இந்த ஏப்ரலில் அதை தொடங்க போகிறோம். இந்த மாதிரி தான் மனுஷன் முன்பாக யோக்கியமாக செய்வது. லேலுயா. நம்ம பெரிய பணக்காரங்க, வசதி உள்ளவங்க, வெளிநாட்டு காசு ரொம்ப வந்தால் தான் அது பொதுவாக அதை செய்வாங்க. நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆண்டி பண்டாராக இருக்கும்போது, அனுதினமும் நம்ம இருக்கும்போது இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிட்டோமே. என்ன காரணம்? நேர்மையாக 5 பைசாவில் 10 பைசாவில் உண்மையாக இருக்கணும். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக தானே அநேகத்துக்கு அதிகாரி ஆக்க முடியும். அநேகத்தில் அவன் உண்மையாக இருக்க முடியும். அதனால் ஒன்றுமில்லாத இருக்கும்போதே இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிட்டோம். அதனால் மனுஷன் எவனும் குற்றப்படுத்தாதபடிக்கு, குறை சொல்லாதபடி, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்கிறோம். இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து. லேலுயா. 3ஆவதாக சரீர நன்மை, ஞான நன்மை என்ற இந்த 2 காரியம். 3வது பாயிண்ட்டு 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தா அது ஒரு பெரிய விஷயமானு இங்கே பவுல் கேட்குறான். எப்போ பார்த்தாலும் காணிக்க கொடுங்க, ரூபா கொடுங்க, தசம்பாக மாதம் கொடுங்க, இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சில ஆளுங்க முறுமுறுக்கிறது, சங்கடப்படுறது உண்டு. ஆனால் உங்களுக்கு என்ன நன்மையை கொடுக்குறோம்? ஊழியக்காரங்க என்ன நன்மையை கொடுக்கணும்? ஞான நன்மை. அது உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. எங்கே போய் கடையில் போய் வாங்க, ஞான நன்மையை கொடுங்க. சரீர நன்மையை நீங்கள் கொடுக்குறீங்க, அவன் சாப்பிட வேணாமா? ஊழியக்காரன் புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையான்னு பவுல் கேட்குறான். பழைய ஏற்பாட்டில் போர் அடிக்கிற மாட்டை வாயை கட்டாயாகன்னு மோசே பிரமாணத்தில் இருக்க மாடுகளுக்காகவா கவலைப்பட்டிருக்காரு கடவுள்? ஏன் நமக்காக தான்ப்பா அது எழுதப்பட்டிருக்கு. நம்ம போர் அடிக்கிறோம், வாயை கட்டாதீங்க, அவுத்து விடு, நல்லா திங்கட்டும்,
தின்னா தானே அது சுத்த முடியும், சுத்த முடியும், போர் அடிக்க முடியும். அதுபோல் நாங்கள் புசிக்க குடிக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மந்தையை மேய்க்கிறவன் எவன்டா பாலை குடிக்காமல் இருப்பான்? எவனோ அது சொல்கிறாரு. இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அதான் ஊழியம் செய்கிறவன் 14ஆம் வசனத்தில் ஊழியத்தினால தான் பிழைப்பு, அந்த சுவிசேஷத்தினால தான் இருக்குன்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் பணப்பையை கொண்டு போகாதீங்கன்னு சொல்லி பணமும் கொடுத்து விடாமல் சும்மா போங்கன்னு ஊழியத்துக்கு அனுப்புகிறாரு. ட்ரைனிங், பயிற்சி. அவங்க திரும்பி வந்தபோது ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்குறாரு. ஆமாண்ணா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு குறையும் இல்லைன்னு. அப்போ என்ன அர்த்தம்? சாப்பாடு கிடச்சிருக்கு, தங்க வசதி கிடச்சிருக்கு, எல்லாமே கிடச்சிருக்கு. ஐயா எப்படி கிடச்சிருக்கு? கர்த்தர் யாரை உள்ளத்தில் ஏவி இருக்காரோ, யார் கொடுத்தாங்களோ அவங்களால அவங்க நடத்தப்பட்டிருக்காங்க, போஷிக்கப்பட்டிருக்காங்க, உடுத்தப்பட்டிருக்காங்க, தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு குறையும் இல்லை. லேலுயா. அந்த கொடுத்தவங்களை கர்த்தர் கைவிடுவாரா? ஒரு கிளாஸ் தண்ணி கூட என் நாமத்தினால என் ஊழியக்காரன் கொடுக்குறவனுக்கு அந்த பலனை அடையாமல் போகான்னு சொல்லிட்டாரே. ஒரு கிளாஸ் தண்ணிக்கு மாத்திரம் சொல்கிறவர் அவ்வளவு சாப்பாடு கொடுத்து அவ்வளோ உதவி செய்த இயேசுவி நிமித்தம் போன ஊழியர்களை உபசரித்த அவங்கள விடுவாரா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஒருத்தன் உபசரிக்கிறான்னு வைங்களேன், நீங்கள் அது கேள்விப்பட்டால் உங்களுக்கே உபசரித்த மாதிரி உங்களுக்கு உணர்வு இல்லை? என் பிள்ளைக்கு செஞ்சானா, என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தானா, என் பிள்ளைக்கு சட்டை வாங்கி கொடுத்தானா, என் பிள்ளைக்கு செலவு காசு கொடுத்தானா, அப்படியா அவனா குறித்து வச்சிருவார் அந்த தகப்பேன். அது மாதிரி தான் பரம தகப்பேன் உண்மையுள்ள ஊழியர்களுக்கு உதவி செய்கிற, புதிய ஏற்பாட்டு ஊழியர்களுக்கு உதவி செய்கிற, சுவிசேஷத்துக்கு உண்மையாக மன்னாவை கொடுக்குற, சரீர நன்மைகளை கொடுக்குற ஊழியர்களை உதவி செய்கிற, தாங்குகிற பிள்ளைகளை குறித்து வச்சு ஆசீர்வதிப்பார். லேலுயா. ஆகவே இது பெருசாக நினைக்காதீங்க. நான் இவ்வளோ ரூபா தர்றேன், நான் இல்லாட்டினா பாஸ்டர் என்ன கதி ஆவார், தயவு செய்து நினைக்காதீங்க. இந்த சத்தியம் இல்லாட்டினா நீ என்ன கதியாவ? இந்த உபதேசம் இல்லாட்டினா நீ ஒழுக்கமாக இருப்பியா? குடிகாரனாக இருப்ப, ரவிடியாக இருப்ப, பொம்பளை பொறுக்கியாக இருப்ப, உன் குடும்பம் டைவர்ஸ் ஆகி சண்டையில் ஒளிஞ்சிருப்ப. இந்த சத்தியம் தானே உன்னை மாற்றிருக்கு, பரிசுத்தப்படுத்தியிருக்கு, உன் பணமெல்லாம் மிச்சப்படுத்தியிருக்கு. நீ நல்லா இருக்கிறதுக்கு காரணம், ஆரோக்கியமாக இருப்பது காரணம், பரிசுத்தமாக இருப்பது காரணம் ஞான நன்மைகள். லேலுயா. சரீர நன்மைகளை பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறிய அப்படின்னா நீ கொடுக்காத. அதான் போட்டிருக்கு. மற்றவங்க இந்த அதிகாரத்தை உங்களுக்கு செலுத்துகிறாங்க. இந்த 12ஆம் வசனத்தில் மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களையும் நாங்கள் அதிகமாக செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடி இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். ஒரு ஊழியக்காரன் உரிமையோடு உங்ககிட்ட கேட்கலாம். கேட்டால் நீங்கள் தப்பாக நினைச்சிருவீங்களோ, ஒருவேளை இந்த ஊழியக்காரன் இதுக்கு தாண்டாம இருக்கான்னு நினைச்சிருவீங்களோ என்ற அந்த அதிகாரத்தை கூட நாங்கள் உங்களுக்கு செலுத்த முடியல. எல்லா பாடும் படுகிறோம். நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல துணிமணி இல்லை, நல்ல வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. நேற்று வந்தவங்க சொன்னாங்க, ஐயா 40 ஆண்டு ஊழியர்னு சொல்கிறீங்க, என்ன இப்படி ஒரு சென்டிக்கு போடுறது கூட முடியாதபடி காணிக்க தசமாக எல்லாத்துக்கிட்டையும் நன்கொடை வாங்க இருக்கீங்களேன்னு நான் சொன்னேன். ஐயா எல்லா பணமும் புஸ்தகத்திலேயே போட்டேன். பத்திரிக்கை புஸ்தகம் அது அந்த எண்ணத்திலேயே போயிட்டேன். இப்போ நம்ம செய்ய வேண்டிய இப்போவும் இப்போ என்னென்னா யூடியூப்பில் போகுது. இல்லாட்டினா புஸ்தகத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். நல்ல வேளை யூடியூப் ஊழியம் வந்ததுனால இதன் மூலமாக டெய்லி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுட்டு தான் வந்திருக்கேன். டெய்லி ஒரு வீடியோ சத்தியம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதில் ஒரு நிறைவு கிடைச்சதுனால புஸ்தகம் மிச்சமாகுது, பத்திரிக்கை போட மிச்சமாகுது. முந்தி மாதிரி ஓடி ஆடி வேலை செய்ய பலனும் இல்லை. ஒரு திருப்தி இந்த யூடியூப் ஊழியத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த சரீர நன்மை கூட உங்களுக்காக தான். எனக்காக ஒரு ஆள் நான் தனியாக இருந்து செய்ய போகிறேன்னா எதுக்கு அது கேட்குறது தப்பு இல்லையா? மக்கள் நலன் பெற ஆரோக்கியமாக உட்காந்து ஆராதிக்க, இன்னும் 1 மணி நேரம் போனாலும் பரவாயில்ல, நல்ல செய்தி கொடுங்க பாஸ்டர்னு சொல்ல, நீங்கள் நன்மை அடைய
அந்தக்காகத்தான் நம்ம பாடுபடுறோமே தவிர அது கர்த்தர் ஒருவர் அறிவார். மற்றபடி எல்லாம் விவரித்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆகவே சரீர நன்மை முக்கியம் அல்ல. நீ கொடுக்குற பணம் சரீர நன்மை தான், அது முக்கியம் அல்ல. ஆவிக்குரிய நன்மைகளை பெறுகிற நீங்கள் முக்கியமானவர்கள். பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போகுது, ஒழுக்கமாய்க்க வைக்குது, கோபப்படாமல் சண்டை போடாமல் வைக்குது, நீங்கள் உங்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணாமல் வைக்குது, நல்ல செலவு பண்ண ஒப்பு கொடுக்குது. இது எல்லாம் ஒரு மனுஷனை மாற்றக்கூடிய சக்தி தேவ வார்த்தைக்கே தவிர, சத்தியத்துக்கே தவிர வேறு எதுலேயுமே ஒரு மனுஷன் கட்டுப்படுத்தவே முடியாது. லேலுயா. 4வது சொல்லி முடிக்கிறேன். 3 சொல்லிட்டேன். 4வது மகிமையிலே நிறைவு, இம்மையிலும் நிறைவு. 4வது பாயிண்ட் சொல்லி முடிக்க போகிறேன். இப்படி இந்த பரலோராஜ்யத்துக்கு நம்ம போகிறதுனால தான் நம்ம இந்த காணிக்கையெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, தசம்பாங்க நன்கொடையெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. பூமியில் என்னையா நமக்கு இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போஸ்தலர்களும் இயேசுவும் 2லேயும் நன்மை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லி முடிக்க போகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. 10. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 10லேருந்து படிங்க. என்னை விசாரிப்பதுக்கு ஐயா பாஸ்டர், ஐயா எப்படி இருக்கீங்க, ஏதாவது காசு கிடச்சிச்சா, ரூபா கிடச்சிச்சா, என்னையா யாராவது ஊழியக்காரங்களை விசாரிச்சா? மழை என்னை பற்றி விசாரிக்கிறதுனாலே ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசி விசாரிக்கும் போது அந்த ஊழியக்காரன் சந்தோஷப்படுறான். இப்படி என்ன கொண்டிருந்தீர்கள், சமயம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கல, ரொம்ப வசதி குறைவு, ரொம்ப வறுமையில் இருக்கார் போருக்கு, அதனால தான் இப்படி பாஸ்டர் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. ஏனென்றால் எந்த நிலைமையானாலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்து அடிமட்டத்தில் கஷ்டப்படுறதும் எனக்கு தெரியும். நல்லா ஜார்ஜ் ஆலயத்தில் பெரிய ஊழியக்காரனாக ஒரு காலத்தில் இருந்தேன், அதுவும் தெரியும். எந்த வகையில் எவ்விடத்துலையும் திருப்தியாக இருக்கவும், ரொம்ப பட்டினியாக கிடக்கவும், பரிபூர்ணம் அடையவும், ரொம்ப தரித்திரமாக குறைவிடவும் போதிக்கப்பட்டேன். கர்த்தர் என்னை 40 ஆண்டு காலமாக அப்படித்தான் நடத்தியிருக்கார். போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே 2லேயும் நான் நல்லா இருக்கேன், எனக்கு பலன் உண்டு. இதான் பாயிண்ட். இருந்தாலும் என்னுடைய கஷ்டத்தில் நீங்கள் பங்கெடுப்பது, என்னோடு கூட உடன்பட்டது உங்களுக்கு தான் நல்லாது, உங்களுக்கு அது பலன். அல்லேலூயா. அப்புறம் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் எனக்கு தசமபாகம் காணிக்க அதெல்லாம் இல்லையில. ஆரம்பத்தில் மக்கோதோனியாவிலிருந்து நான் ஊழியத்துக்கு வந்தபோது இந்த விஷயம் கேளுங்க. குடுக்கல் வாங்கல், குடுக்கல் வாங்கல் இது என்ன அர்த்தம்னா கடன் கொடுக்கறது. அதாவது வட்டி இல்லாத கடை, கைமாறு இல்லாதபடி கடன் கொடுங்கன்னு இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. லூக்கா 6:35 கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கன்னு இருக்கு. கைமாறு கருதாமல்னால் வட்டி இல்லாமல் கடன் கொடுங்கன்னு அர்த்தம் உண்மை உள்ள தேவ பிள்ளைகளுக்கு. இங்கே பவுல் சொல்கிறான் குடுக்கல் வாங்கல் விஷயம் சொல்கிறான். ஐயா என்கிட்ட 1 லட்சம் இருக்குது, 2 லட்சம் சும்மா பேங்கில் இருக்குது, அந்த பேங்க் வட்டி எனக்கு வேண்டாம், இந்த கோயிலுக்கு வச்சுக்கோங்க, கடனாக தர்றேன், வட்டி இல்லை, வட்டி வேணாம், கடனாக தர்றேன், நீங்கள் எடுத்து கட்டுங்க சபையை, உங்களுக்கு அடுத்து காணிக்க வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5000 10,000 அப்படியே கொடுத்து கழிங்க. அப்படி அதான் குடுக்கல் வாங்கல்னு சொல்கிறது. கொடுத்துருக்காங்க, திரும்ப பவுலப்போஸ்தலன் கொடுத்துருக்கான், அவங்க வாங்கியிருக்காங்க. குடுக்கல் வாங்கல் அந்த விஷயத்தில் ஒரு சபை உடன்பட்டதாக இங்கே பவுல் சொல்கிறத கேவனிங்க. அப்புறம் நீங்கள் மாத்திரம் உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபைனா சபை மக்கள் விசுவாசிகள் தான், அவங்கெல்லாம் உடன்படலை, நானும் சொல்லலை. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்
தெசலோனிக்கெல்லாம் இருக்கும்போது என் குறைச்சலை நீக்கும்படி 2 தடவை நீங்கள் அனுப்புனீங்க. உபகாரத்தை நான் நாடாம உங்கள் கணக்குக்கு பலன் எங்கே? கணக்கு எங்கே இருக்குது? பலன் எங்கே பெருகும்? பரலோகத்தில். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொன்னார்ல, அதுதான். அந்த பலன் பெருகும்படி, அந்த கணக்கு பெருகும்படியே நான் விரும்புகிறேன். குறுகுண புத்தியில் நான் இல்லை, அது மாதிரி நினச்சிடாதீங்கன்னு சொல்லி இங்கே அருமையான ஊழியக்காரன், எல்லா ஊழியக்காரங்க இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது, அந்த அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் 19ஆம் வசனம் பாருங்கள். என் தேவன் அவருடைய ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் உலக பிரகாரமான குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. மகிமைக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த உலக பிரகாரமான எல்லா குறைகளையும் நிறைவாக்கி மகிமையில் வரும்போது பூரண நீங்கள் பரிசுத்தவான்களாக, ஒன்றும் குறையில்லாதவர்களாக உங்களை இந்த பூமியிலேயே ஆசீர்வதிப்பார். மறுமையிலையும் நீங்கள் சமாதானமாக போயிடுவீங்க, நித்திய ஜீவனை அடைஞ்சிருவீங்க என்ற கருத்தில் இங்கே பவுல் சொல்கிறான். அதே கருத்து இயேசு இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காரு, அதை சொல்லி முடிக்கிறேன். மார்க்கு 10:29-31 வரை படிங்க, நான் முடிக்க போகிறேன். மார்க்கு இயேசு இதை குறித்து இன்னும் நல்லா சொல்லியிருக்கார், படிங்க. எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டோமே, என்னையா எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லும் போது இயேசு அதுக்கு பிரதியுத்தரமாக என் நிமித்தமாக, ஊழியத்து நிமித்தம், சுவிசேஷ நிமித்தமாக வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்கள், இங்கே கவனிங்க, நிலங்களையாவது விட்டவன் எவனோ, இங்கே இம்மை என்ற வார்த்தை கவனிங்க. இப்பொழுது உலகத்தில் உபத்திரம் உண்டு சொல்லார், அதான் துன்பம். துன்பந்தோல உபத்திரவத்திலே, இந்த உலகத்திலே இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையான வீடுகளையும், சகோதர சகோதரிகளையும், தாய்களையும், பிள்ளைகளையும், நிலங்களையும் பெற்று மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன்னு சொல்றாரு. ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோரா போயிடுவாங்க, பிந்தினோர் அநேகர் முந்தினோரா போயிடுவாங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ முந்தினோர் ஒரு தொகையை கொடுக்குறாங்க, அவன் முதன்மை என்ற படுறாங்க. பிந்தினோராக இருக்கிறவங்க ஏன் முந்தினோராக போகிறாங்கன்னா, அவங்கள விட அதிகமாக இவன் கொடுத்துடுறான். அதான் 30, 60, 100. 100 கடைசியில் வருது, அந்த 100 முதல்ல வந்துடும். ஆகவே அதான் இப்போ 2 காசு போட்ட விதவியை முதன்மை ஆக்கிட்டார்ல, அந்த அர்த்தம் தான் இங்கே இந்த வசனத்தில் இம்மை மறுமை வர்றது. கவனிங்க, இம்மையிலே நூறத்தனையான பலனை கர்த்தர் தருவார், மறுமையிலே நித்திய ஜீவனை தருவார். இம்மையிலே நூறத்தனையான வீடுகள், சகோதர சகோதரிகள்லாம். இப்போ ஆவிக்குரிய வகையில் நீங்கள் எல்லாம் எனக்கு சகோதரர்கள் சகோதரிகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய தகப்பன் தாய். அங்கே மனைவி வரல, அதான் பாயிண்ட்டு. ஆவிக்குரிய வகையில் மனைவிகள் அப்படி சொல்லலை. உலக பிரகாரமான மனைவிகளை விடுறவன், ஆவிக்குரிய வகையில் உலக பிரகாரமான தகப்பன் தாய், மனைவி, பிள்ளைகள், நிலங்கள் இதெல்லாம் விட்டவன், மறுமையில் ஆவிக்குரிய வகையில் தகப்பன் தாய்களை, சகோதர சகோதரிகளை இங்கே போட்டிருக்கு. நூறத்தனையான வீடுகளையும் அடைவான், மறுமையில் நித்திய ஜீவனை அடைவான். ஆமாம், இப்போ ஆவிக்குரிய வகையில் எனக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும், இப்போ சென்னையில் பார்த்தா ஏகப்பட்ட உபசரிப்பு, எவ்வளவோ அன்பு, கப்பல் வரைக்கும் அழுது பவுலை வழி அனுப்புகிற மாதிரி, ரயில்வே ஸ்டேஷன் எக்மோர் வரைக்கும் எனக்கு எல்லா பணிவிடம் செஞ்சு அனுப்புகிறாங்களே. என் பிள்ளைகள் கூட அப்படி இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் ஆவிக்குரிய சகோதரர்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய தாய்மார்கள். அங்கே மனைவி என்ற இடத்த அங்கே போடலை. அது விவரமாப்பா, அதான் ஆவியானவருடைய மொழிபெயர்ப்பில் அது எப்படி இருக்கும், குறை இருக்கும்.
ஆகவே இம்மையிலையும் மறுமையிலையும் தேவ பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற கொடுக்குற விஷயங்கள்ல ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஆகவே அந்த செய்தி நிறைவு செய்ய போகிறேன். உலக பிரகாரமான பழமொழியே இருக்குது, கோயில் உயர குடி உயரும். கோயில் நீங்கள் உயர்த்தும் போது உங்கள் குடினா உங்கள் வீடு உயர்த்தப்படும். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம்னு சொல்கிறாங்க. உலக பிரகாரமான வகையில் அந்த கோயில் காரியங்களை கனப்படுத்துறதுனால தான் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் கோயில் நிறையா இருக்குது. இந்தியா முழுவதும் ஏகப்பட்ட கோயில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மதுரையிலே கோயில் நகரம் என்று சொல்கிற அளவில் சிட்டி, டெம்பிள் சிட்டின்னு சொல்கிற அளவில் மதுரை மாநகர் இந்தியாவிலே கோயில் நகரம்னு சொல்கிறது. ஆகவே உலக பிரகாரமான வகையில் உள்ளது, ஆவிக்குரிய வகையில் நீங்களே ஆலயம்னு சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனாலும் வெளிப்படையான கட்டடங்களை சபைகளை ஆலயம் என்று சொல்வது உண்டு. அந்த அடிப்படையில் வீணாக போகிற பணத்தை தேவ ஊழியத்துக்கு தருவோம், வேஸ்ட்டாக உள்ளதை ஊழியத்துக்கு கொடுப்போம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வட்டி இல்லாதபடி ஒரு வேளை இந்த ஊழியத்தை தாங்கலாம். அந்த காலத்தில் பெரிய ஆலயங்கள்லாம் சபைகள்லாம் உலக பிரகாரமாக கட்டலை. அவங்க ஊழிய தேவைகளே ஆரம்பத்தில் அவ்வளோ இருந்திருக்கு. இப்போ ஆண்டவர் கிருபையில் உலகமெல்லாம் பெருகிருச்சு. இப்போ உலகமெல்லாம் எல்லா இடங்களையும் பெருகி இப்போ பொழப்பு மாதிரி மாறிடுச்சு. பொழைப்புக்கு அடுத்த அலுவலர்களில் மாற்றிட்டான். இதை நாம் அப்படி அல்ல. அப்படி பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள் இருந்திருந்தால் நான் ஜார்ஜ் ஆலயத்தை விட்டுருக்க மாட்டேன். என்னுடைய பின்னணியெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க, அறிஞ்சிருக்கீங்க. நான் வேலை செஞ்ச கோயிலெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போவும் எனக்கு அந்த செல்வாக்கு உண்டு, அந்த பழக்க வழக்கம் உண்டு. ஆனாலும் சத்தியத்துக்காக நிற்கிறேன். புதிய ஏற்பாடு ஊழிய ஐக்கியம் என்ற தலைப்பில் தொடர்ந்து ரெண்டுக்குள்ள வேறுபாடுகளை சொல்லிட்டு வர்றேன். ஆகவே சரீர நன்மைகளை நீங்கள் கொடுத்து ஞான நன்மைகளை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற அன்போடு உங்களை அழைக்கிறேன். இன்று தேவ வார்த்தைகளே கொடுங்கள் கொடுக்கப்படும் என்ற வார்த்தை நிறைவு செய்ய போகிறேன். முதலாவது பாயிண்ட் காணிக்க, தசமபாகம், உதவியெல்லாம் புதிய ஏற்பாட்டில் தர்ம ஊழியமாக மாற்றப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது, விருப்பம் உள்ளது போல அதை நிறைவேற்றவும் செய்யணும் என்று 2 கொரிந்தியரில் 8 அதிகாரம் 9 போட்டிருக்கு, 12 போட்டிருக்கு. கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் உங்கள்கிட்ட இருக்குது, அதை நிறைவேற்றவும் செய்யுங்கன்னு பவுல் சொல்கிறான். எத்தனையோ பேர் விருப்பம் இருக்குது, கிரியை மூலமாக அது காட்டுங்க. 2. மூன்றாவது, ஞான நன்மை, சரீர நன்மை. ஞான நன்மைகளை நம்ம பெறுவதனால சரீர நன்மைகளை கொடுப்பது பெரிய காரியம் அல்ல. 3. 4வது, மகிமையிலே மாத்திரமல்ல இம்மையிலும் நமக்கு நிறைவு பெறுகிறோம், இங்கேயும் ஆசீர்வதிக்கப்படும், ரெண்டத்தனையான நன்மைகள் பெறுகிறோம். இந்த வகையில் நம்ம கொடுப்போம், நமக்கும் இந்த நன்மைகளை கொடுக்கப்படும். அப்பொழுது என்று சொல்கிறேன், நிபந்தனையோடு சொல்கிறேன். ஆகவே தேவாலய பணிகளுக்காக உற்சாகமாக கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். விசனமாயம் அல்ல, கட்டாயம் அல்ல, அவன் விருப்பப்படி கொடுக்க கடவான். உற்சாகமாய் கொடுக்குற இடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லது தொடர்ந்து ஜெபிங்க. கோயில் கட்டுமான பணி நடந்துக்கிட்டு இருக்கும்போதே கூட நீங்கள் அந்த நேரத்தில் கூட பங்கு பெறலாம். உங்கள் ஜெபம் இதில் தேவை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் வாயிலாக கேட்குற தேவ பிள்ளைகள் என்னுடைய ஃபோன் நம்பரில் கூட என்னுடைய யூடியூப்பில் இருக்குது, அதில் கூட நீங்கள் காணிக்க கட்டட பணிக்காக நீங்கள் கொடுக்கலாம். இந்த பணியை முடித்த பிறகு இதே மாதிரி ஒரு பதிவை போட்டு கோயில் வேலை சென்ட்ரிங் வேலை முடிஞ்சிருச்சு, இனிமேல் கோயில் கட்டட காணிக்கைக்காக யாரும் காணிக்கை அனுப்பாதீங்க, கொடுக்காதீங்கன்னு அடுத்து நான் ஒரு பதிவு போடுவேன். அது ஒரு வீடியோ அடுத்து நான் போடுவேன், கோயில் வேலை நிறைவாயிட்டா. ஆகவே எல்லாவற்றிலும் நான் உண்மையாக இருக்கும்படி கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷன் முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நான் நாடுகிறதுனால எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த கோயில் பணியை, ஆலய பணியை தொடங்கினவர் அதை நிறைவேற்றவும் இந்த ஆண்டில் கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.